ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். ஒரு கார சாரமான ஒரு இட்லி, தோசை சாப்பாட்டுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு சைடிஷ் குழம்புனே வச்சுக்கோங்க. இந்த குழம்பு அச்சசலாக கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க. அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு வாய்க்கு ஒரு மாதிரி இருக்குது, நல்லா கார சாரமாக ஒரு குழம்பு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இது தாராளமாக சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் தக்காளி குழம்பு தாங்க, ஆனால் கறி குழம்பு மாதிரியே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் நல்லா வதக்கி விட்டுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், எங்கள் வீட்லேயே அரைச்ச கறி மசால் தூள் எல்லாத்தையும் தனித்தனி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட பொடியாக நறுக்கின தக்காளி பழத்தையும் சேர்த்து, பொடியே தேவையில்லை, நம்ம அரைக்க போகிறதான், சாந்துக்கு அரைக்கிறதா, ஆனால் 2 கூட அரைச்சிக்கலாம். போட்டுட்டு அது கூடயே நான் சொன்ன பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஓட்டி பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஓட்டிக்கிங்க. ஓட்டிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது தாங்க சாந்துக்கு தேவையான ஐட்டம். வேறு எதுவுமே நம்ம சேர்த்த தேவையில்லை. பட்டை, கிராம்பு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதுவே அல்டிமேட்டாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறக்காக கொஞ்சம் பொட்டுக்களையும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா ஓட்டிட்டு ஆற வச்சுறதுக்கு ஒரு சைடு எடுத்து வச்சுக்கணும். சைடில் என்ன பண்ணணுன்னா இட்லிங்க. நாங்கள் இன்றைக்கி இட்லி சுடலான்னு டிசைட் பண்ணிவிட்டு, ஸோ இட்லிக்கு எங்கள் அம்மா எப்படி தான் மாவாட்டுவாங்கன்னு தெரியல, சும்மா பந்தாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இட்லிக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் முடிச்சாச்சுங்க. இதை இட்லி ஊற்றி வச்சுட்டு, இப்போ நான் வதக்கி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா, அதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதை நாங்கள் சாந்துன்னு சொல்லுவாங்க. நான் சாந்துன்னு சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மா சாந்துன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சோன்னையுமே இன்னும் அதே வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கிற ஐட்டம் அதெல்லாம் கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போட்டுங்க நல்லா வதக்கிட்டு, வேணுன்னா நீங்கள் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த சாந்தையும் எடுத்து ஊற்றி நல்லா ஒரு வதக்கிட்டுங்க. தேவையான இது சாந்து கெட்டியாக இருக்குமா, குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கலக்கி ஒரு கொதி வந்தோடனேயுமே பச்சை வாசம்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்குனதுலேயே பாதி பச்சை வாசம் இருக்காதுங்க. ஸோ இதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு சைடில் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்களா. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பந்தாக இருக்குங்க. அவ்வளோதான். குழம்பு ஒரு கொதி வந்தோடனேயுமே எடுத்து தனியாக ஊற்றி வச்சுக்கலாங்க. இட்லி தட்டத்தில் போட்டு குழம்பு எடுத்து ஊற்றி அப்படியே மேலே ஊற்றி சாப்பிட்டுங்க. பாருங்க எப்படி பஞ்சாக எங்கள் அம்மா காமிக்கிறாங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவி இறக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சா, இட்லி தட்டத்தில் போட்டு குழம்பு மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது.